ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு உடஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டை நல்லா நசுக்கி சேர்த்துக்கிறேன். அதாவது 1 பாதியமாக நசுக்கி. ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் வதக்கி. இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மட்டன் மசாலோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ இப்போ இதில் நான் 2.5 கப் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சாதம் உங்கள் தேவைக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கம்மியாக வேணுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை இன்னும் கூட ஜாஸ்தியாக வேணும் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான ஒரு வெரைட்டி ரைஸ் ரெடி. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக நறுக்கி தூவி இறக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு டைமே இல்லை. லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏதாவது ரைஸ் ரெசிபி வேணுனாக்கா இதை செய்யலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.